Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதே மாதிரி பொட்டாசியம் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து சுகர் இருக்கிறவங்க, அனிமிக்காக இருக்கவங்கெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணலாம். அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட வந்து இந்த வாழைப்பூ எடுத்துக்கலாம். இது ரொம்பவுமே நல்லது கூட. இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா கூட்டு, பொரியல், வடை இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாழைப்பூ ஃபுல்லாகவே நான் வந்து வடைக்க போட போகிறதில்ல. பாதி வந்து வடைக்கும், பாதியை வந்து பொரியலாகவும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பூவில் வந்து நடுவில் கெட்டியாக ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி மேலே கேப் மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், அந்த ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். கூட்டு, பொரியல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம இதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வடைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே கீழே வந்து ஒயிட் கலரில் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து துவர்ப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக வரும். இப்போ பாருங்கள், நான் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைக்க போகிறோம். பூண்டு வந்து கண்டிப்பாக தோலோடு போடுங்க, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் வடைக்கு. பாருங்கள், இந்த பூவில் தான் வந்து கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ஹார்டாக இருக்கலாம், அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து பருப்பு கூட இதை நம்ம வந்து அரைச்சி போட போகிறோம். இது கூடவே சோம்பு, உப்பு ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். வடைக்கு வந்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே போடணும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக பூண்டு தோலோடு போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைக்க போடும்போது கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் பருப்பு மட்டும் நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி பருப்பு அரைக்கும் போதே நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சோம்பு, மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இதை அரைக்கும் போது பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். பல்ஸ்லேயும் வந்து கண்டினியூஸாக நம்ம அரைக்காமல் விட்டு விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா கொரகொரப்பாக வரும். இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அங்கங்கே முழுசு பருப்பு இருக்கும், பரவாயில்லை, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாழைப்பூவெல்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பருப்பும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வாழைப்பூ வந்து இந்த மாதிரி அரைச்சும் போடலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரைச்சி தான் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் அரைக்கும் போது மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சோம், அதனால ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேயே நான் வந்து 2 மீடியம் சைஸில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து முருங்கைக்கீரை இருக்குது, இல்லைன்னா அரைக்கீரை இந்த மாதிரி கீரைங்க இருந்துச்சுன்னா அதையும் கூட கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் போடுறேன். இது போல் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எப்போதுமே வந்து டைட்டாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. நம்மளுடைய விரலில் மட்டுமே நம்ம கலந்து விடணும். மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா வடை கெட்டியாக வரும். அதனால் இந்த மாதிரி விரல்லையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணும்போது கூட நம்ம ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, அப்படியே லூஸாக தான் இருக்கணும். அந்த ஷேப் மட்டும் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கையில் வச்சு நம்ம வந்து பண்ணணும். அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு மேலே கை வச்சு நல்லா அழுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது எட்ஜில் மட்டும் பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து தின்னாக இருக்கும், நடுவில் வந்து திக்காக வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பருப்பு வடை ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டி போடுறத விட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பருப்பு வடை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளேயும் நல்லா வந்து வெந்துடும். எப்போதுமே வடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எல்லா வடையும் ஒரே டைமில் நம்மளால் போட முடியும். கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு வடை வெந்துட்டு இன்னொரு வடை வேகாத மாதிரி இருக்கும். கலரும் வந்து ஒரே மாதிரி வராது, எல்லாம் ஒன்று ஒரு மாதிரி கலரில் வரும்.
அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு தட்டி கையில் வச்சு அப்படியே உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு போட்டுடலாம். அதே போல் இந்த மாதிரி ஊசி மாதிரி வச்சுக்கணும். எல்லா பாத்திர கடையிலையுமே நமக்கு கிடைக்கும். இது ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வடையெல்லாம் திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறமே கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமே நம்ம திருப்பி போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துட்டு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த இடும் போட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பாகவும் வரும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 to 4 hours வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம அரைச்சிட்டு போடுறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ பாருங்கள், ஆயில் கூட இது அதிகமாக அப்சர்வ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி மேலேயும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. உள்ளே கூட பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் வந்து ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி மேலேயும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடை நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கு சோடாலாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சோம்னாவே போதும், வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த வடை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.